தெரியும், எனக்குன்னா தெரியும். நீ ஆளா விடுற சாமி. மாமா, உலகத்தை அனைத்து அறிந்தவன் நீ. உனக்கு தெரியாத இருக்கிறத வந்து சொல்லு. இப்ப நீ சொல்ல முடியுமா முடியாதா? முடியாது, போடா. சரி போ மாமா. நீ போடான்ற இல்ல, நீ யாரு போடான்னு பார்த்து சொல்லு மாமா. உன்னை பார்த்து சொல்றேன். பவளம் இருக்கு இடம் எனக்கு தெரியாது தெரியாது தெரியாது, நான் சொல்ல மாட்டேன். போ. சரி போ. இவ்வளவு நேரம் என்ன போட்டேனே, உனக்கு நான் ஏன் சொல்லணும்? சரி போ. யோ பார்த்து சொல்லியா? என்னடா பார்த்து சொல்றேன்? உன்னை பார்த்து தான் சொல்றேன். பவளம் இருக்கு இடம் எனக்கு தெரியாது தெரியாது தெரியாது. போ. பவளம் இருக்கும்படி எனக்கு நீ சொல்ல விட்டால் உன் உடன் பிறந்த தங்கை சுபத்திர தாலி இப்பியார்த்தனவாங்க. அப்பேற்பட்ட வேலை செய்யாத. பவளம் இருக்கு இடம் எனக்கு தெரியுமா? நான் சொல்றேன். அந்த ஒரு தங்காச்சியை உயிரை ஊட்டினா பெருமாள். டேய், ஒரு தங்காச்சியை நான் எப்படி வளர்த்தேன் தெரியுமா? பாசத்தோட பண்போட அழகாக வளர்த்தேன். அதுவும் இல்லாம என் அண்ணன் பலராம சக்கரவர்த்தி துரியோதனத்துல கை தாம்பலம் வாங்கிட்டாரு. அவருக்கு தெரியாம நான் இப்பேற்பட்ட செயலை செய்தேன். இன்னைக்கு என் தங்கச்சி தாலி அறுத்து வந்தான்னு வச்சுக்கோ, என் அண்ணன் பலராம சும்மா இருப்பானா? டேய் கோபால கண்ணா, நீ செய்த சதியினால் நம்முடைய தங்கை விதவியாகி விட்டார் அப்படி என்று என்னை ஏழுதாக பேசுவாங்க. அதுக்காக தான் நான் இவ்வளோ போராடுங்கிறேன். என்னை அவன் பொட்டன்னு சொன்ன உடனே சாமி பெருமாள், நீயே எவ்வளோ துட்டு உனக்கு இருக்குது சாமி. உன் கோயிலுக்கு வந்தேன், ஆனால் உனக்கு ஒரு ரூபாய் கூட நான் போடாது வந்துட்டேன். இப்போ என் 200 ரூபாய் கூட்டிக்கு சாமி. 1 ரூபாய் எடுத்துன்னு வராது, வர்றியா பாரு நீ சாமி. பெருமாளை அவன் அர்ஜுனுக்கே குத்தனா உனக்கு 220 ரூபாய் நான் கொடுக்குறேன் சாமி. சாமி உண்மையா இருக்கு மயிலா? உண்மையா சாமி. பெருமாள் கடவுள் எப்படியா பாட்ட சாமி. நானே பணக்காரன், எனக்கு ஏன்னா துட்டு கொடுத்துருக்கீங்க சாமி? இப்படி பணக்காரன் என்ற சொண்டில் இருக்கிற பொம்பளைக்கு 5 ரூபாய் கொடுக்கணும். அது ஒன்றும் கடன் தராம தீத்துருவேன் எப்பனா. குத்திக்கு சாமி. பணத்தை காணா யார் விட்டு துட்டு குத்தி சொல்றேன்? தங்காச சுபத்திர கூட்டி வச்சுக்கிறிய? ஆமா, நான் கூட்டி வச்சு போ. ரேக்கால கூட்டி வச்சுக்கிறேன். அவன் பார்ப்போம். மாமனுக்கு கூட நான் தானே கூட்டி வச்சேன். போடா. அவனுக்கு 4 மாத்திரை போட்டா போட்டுன்னு போவான். சரி மாமா, அப்படியாக இருந்தால் பவளம் இருக்கப்படும் எங்கே? எப்படி என்றால் இந்த வழியாக சென்றால் அழகான ஒரு கானகம் வரும். அந்த கானகத்துக்கு பேரு அதாவது சேரம்ப நாடு. அந்த சேரம்ப நாட்டில பவளம் இருக்கிறது. இந்த வழியாக சென்றால் அந்த நாடு வந்து விடும், அந்த காடு வந்து விடும். அந்த காடு தான் பவள மரம் இருக்கு. மாமா பவளக்காடு. எவ்வளவு பவளம் இருக்கிறது இந்த காட்டுல தான் பவளம் இருக்கிறது. நடந்து நடந்து எனக்கு உடனெல்லாம் சோய்வாக இருக்கிறது. சற்று புறமாக அமர்ந்து கொண்டிருக்கிறேன். நீ காற்றுக்கு உள்புறமாக சென்று பவளத்தெல்லாம் வெட்டி மூட்டையை கட்டி கொண்டு வருவார். செல்வதற்கு செல்வோம். புறப்படு போய் பவளத்தை வெட்டி கொண்டிருக்கிறது யார் என்று கேட்கிறாயே? நீ யார்? இப்பேற்பட்ட பவள காட்டிலே நான் உணவேடனாக இருக்கின்றேன். ஏய்,
காட்டுல வேலை செய்யறவங்க இவ்வளவு குரல் வசதியா நீ வருது. யாரடி பவளத்தை வெட்டி கொண்டிருக்கிறாய்? நாட்டினுடைய அரசன் நான். இந்த பவளம் வேண்டும் என்று இந்த பவளத்தை வெட்டி கொண்டிருக்கிறேன். இந்த பவளத்தை வெட்டி மூட்டையாக கட்டிருக்கின்றேன். இந்த பவளத்தை வெட்டக்கூடாது செவிக்கின்றாயே. ஆமா. இந்த காடு யாருடைய காடு? இந்த காட்டை ஆளக்கூடியவர்கள் யார்? அப்படியா? வேணுமனே இந்த நாடாகப்பட்டது சேரம்பு நாடு. அட சீமா எதுவுமே தூள் நாடா. இந்த காட்டினுடைய விவரம் எனக்கு தெரிய வேண்டும். எப்படி என்றா இந்த நாடாகப்பட்டது சேரம்பு நாடு. சேரம் மகனாகப்பட்ட நாடு பிறகு இப்பேற்பட்ட பவள காட்டு ஒரு பெண்ணாகப்பட்டவள் அரசாட்சி செய்து கொண்டிருக்கின்றார். ஒரு பெண்ணாகப்பட்டவள் பவள காட்டை அரசாட்சி செய்து கொண்டிருக்கின்றார். இந்த காட்டை ஒரு பெண் ஆளுகிறாளா? ஆமா. வேணுமனே அவள் கண்ணி கடித்தவளோ. அவள் கண்ணி கடித்தவரா? அவளுக்கு கல்யாணம் ஆகவில்லையா? ஆம்பளை பையனா நீரியா? இந்த காட்டை ஒரு பெண் ஆண்டு வருகிறாளா? ஆமா. அவளுக்கு வருதல்ல. இரியா சொல்றேன்னே உன் பாதா. எனக்கு போயா சொல்லிவிட்டு ஆம்பளை பிள்ளையா போயா சொல்லு. ஆனால் ஒரு பெண்ணாகப்பட்ட ஆண்டு போயிருக்கிறாளா? அவள் பேராகப்பட்டது பவளக்கொடி. அவள் பெயர் பவளக்கொடி. அவள் பேரோ பவளக்கொடி. அவளுக்கு 16 வயது. அவளுக்கு 16 வயது. தண்ணி கழியவில்லை. அவளுக்கு கல்யாணம் ஆகவில்லை. அவளுக்கு 60 அடி கூந்தல். 60 அடி கூந்தல். ஆமா. அந்த பவளக்கொடியை நான் சந்திக்க வேண்டும். நீ சந்திக்க வேண்டும் என்றால் வெள்ளிக்கிழமை இப்பேற்பட்ட வனத்திலே வேட்டையாடுவது வழக்கம். ஆமா. விடிந்தால் வெள்ளிக்கிழமை வேட்டையாடுவது வருவார். ஆனால் காரமுள்ளிச்செடி மறைவாக என்றுதான் நீ பார்க்க வேண்டும். ஏன் காரை செடி மறைவாக நிற்க வேண்டும்? எதிர்ப்புறமாக சென்றால் உன் சிரமதை அறுத்து விடுவார். ஏன் அள்ளி விட பலமற்றவளா? அல்லை விட பலம் பிடித்தவள் பவளக்கொடி. அப்பேற்பட்ட பவளக்கொடியினுடைய ஆர்வட்டத்தை நான் நடக்க வேண்டும். நடுவரே, நீ சொன்னதால் சந்தோஷம் மானேன். நீ சொன்னதால் சந்தோஷம் மானேன். காட்டுக்கு சென்றாயா? எங்க மாமா அழகுதான். யாத்திரை என்னவன் இவனால பொட்டன்னு இப்ப மாமா அழகுன்ற என் மாமா சிரிச்சாலே அழகுதான். சரி, அதெல்லாம் வேணாம். போறோம். காட்டுக்கு போனியா? போனமாமா. பவளத்தை வெட்டியா? வெட்டி மூட்டைய கட்டிட்ட. வேற என்ன இருக்குதா? புறப்பட தென்மதிக்கு போகலாம். இது பவள காட்டுக்கு செல்கிறவை. ஆமா. இது தென்மதிக்கு போகின்றவை. இந்த வழியாக நம்ம போக கூடாது. இந்த காட்டுல மிருகமெல்லாம் இருக்கும். பவளத்தை எடுத்துக்கொண்டு உன் மகனுக்கு பிள்ளைகளுக்கு இந்த வழியில நம்மளுக்கு வேலை இல்லை.
என்னடா கதை மாறுதா திசா? எந்த வழியில தான் நம்மளுக்கு வேலை இருக்குது. அட்வா ஆ. இந்த வழியா போக கூடாது. இது கானகம். இந்த காட்டுல பெரிய பெரிய மிருகமெல்லாம் இருக்கும். மிருகத்தை எல்லாம் பார்த்துட்டேன் மாமா. என்னடா உன் வார்த்தையே இந்த நாடோ சேரம்பு நாடு இருக்கட்டும். இந்த சேரம்பு நாட்டை ஆண்டு வரக்கூடியவன் சேரம்பு மாமன்னன். சரி விடு. சேரம்ப மன்னனுக்கு இந்த காடு பவள காடு. எது அதே மாறுதா? சரி சொல்லு பாக்க. இந்த மாதிரி பண்றான். இந்த காடு பவள காடு. கொடுத்து வாங்க புறப்பட்ட ஒரு வேற சாகலை ஏஞ்சி போயிருந்தாங்கன்னா அவருக்கா ரொம்ப சூடாகி போயிருக்கு. காலில் முடி இருந்தா கூட பரவாயில்ல. அதே மாதிரி சரி அப்படி இருக்கு பொழுது மாமா இந்த காடு இந்த காடோ பவளக்காடு. இந்த பவளக்காடு ஆமா அம்மாவுக்கு நானே காட்டுறேன். பொண்டாட்டி தூங்கின்னு இருப்பான். ஏந்து கூட மாட்டான். நானே எழுப்பி விட்டு அவளை தண்ணி தலைமால தண்ணி விட்டு எப்பதான் முடிப்படானியா? தாலி பூத்திக்கிட்டுனா திரு தண்ணி பூத்திக்கிட்டுனா அர்ஜுன கொண்டு காட்டு கையா அம்மனாண்ட போய் யாத்தணும். நீ கற்பூரம் யாத்தினா அது தலைமா யாத்தினா பாருங்க ஏத்துட்டாரு அவரு. சாரி அப்போ அப்படியா இருந்தால் இந்த காடு பவளக்காடு. இந்த நாட்டில் ஒரு அதிசயம் உண்டு மாமா. நாட்டுல போய் என்ன அதிசயம் இருக்கா மாமா? இந்த காட்டிலே ஆண்டு வரக்கூடியவள் பவள கொடியா. ஒரு பெண்ணுன்னு சொல்லு. ஆமா சரி இருக்கட்டும். அவளுக்கு 16 வயது மாமா. இருந்தா நமக்கு என்ன? அவளுக்கு கல்யாணம் ஆகவில்லை. இதெல்லாம் உனக்கு எதுக்குடா சின்ன? அவளுக்கு 60 அடி கூந்தலா. சரி இருக்கட்டும். அவள் பூக்கும் பிராயம் மாமா மாமா. சரி இருக்கட்டும். ஆகையால் பவள கொடி யாலை நல்லா ஆமா பவள கொடி யாலை ஆமா நான் காட்டிட வேண்டும் ரகுராமா. பொண்டாட்டிய உனக்கு நான் சேர்த்து வச்சேன். அது பத்தாம இந்த காட்டுக்கு வந்தான். காட்டுல பவளத்தை வெட்டணும், குழந்தை உயிரை காப்பாத்தணுமா? இது என்னடா வேலை மாமா? குழந்தை பவளத்தர் கொஞ்சம் லேட்டா கொண்டு வந்து அப்படி பவளை கொண்டு போய் மகனுக்கு தேராம் தரவிட்டால் விடியற் காலை 5 மணி எழுது இன்னொரு குழந்தை மகன் உயிரை விட்டு விடுன்னு சொல்லிவிட்டான். இன்னொரு குழந்தை பிறகுது ஆட்டு மாமா. அப்போ இன்னொரு பொண்டாட்டி கிடைக்காது விட்டா மாமா. மனைவி இருந்தால்தான் பிள்ளை பிறக்கும்.
ஆமா அதுதான் ரெடி பண்ணி அர்ஜுனா ஆஹா இது என்ன புது மச்சினா உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதனால பெரியவங்க சொல்லி வைக்கிறாங்க. அர்ஜுன் குணம் எப்பேற்பட்ட குணம் தெரியுமா? ஒரு வேலின் மீது சேவை இருந்தாலும் அது ஆணா பெண்ணா என்று பார்க்கக்கூடியவன் தான் அர்ஜுன குணம் சொல்லிக்கிறாங்க. உன் புத்தி தெரிஞ்சு நான் உன் கூட வந்தேன் பாரு, என் புத்தியை நான் செருப்பால அடிச்சுக்கணும். மாமா வந்த இப்பொழுது நீ பவளக்கொடி எனக்கு காண்பிக்க முடியுமா முடியாதா? இது என்னடா கதையாடா இதா? டேய் வந்த வேலை விட்டு பந்த காலை பிடிக்கின்ற இது நியாயமா? நம்ம வந்தது முடியாதுடா. பவளக்கொடியை நீ காண்பிக்க விட்டால் ஆமா ஆமா எனக்கு எத்தனை மனைவிகள்? உலக அறிந்த விஷயம், உனக்கு 5 மனைவிகள். ஒருவேளை நீ பவளக்கொடியை காண்பிக்க விட்டால் முடியாத காரியம். ஆமா நான் கட்டின பெண்களை நான் கொடுவேனோ அந்த கண்ணி பவளக்கொடியை விடுவேன். பவளக்கொடி எனக்கு இப்ப நீ காண்பிக்கணும்னு வச்சுக்கோ. முடியாது முடியாது. கட்ட நான் 5 பொண்டாட்டியை தொடக்கூட மாட்டேன். எப்படி அப்பா? இப்ப நான் தொடரணும்னா அவங்க 5 பேர் யார் கையில வந்து முறையிடுவாங்க? என்னிடம் முறையிடுவாங்க. அவங்கள அடிச்சு தோத்தனா யார் வச்சு வாய வச்சு? அர்ஜுனா என்னடா இந்த வேலை மஜ்னுனா? காடோ எழுதி வனவாசம் போனேன். உனக்காக நான் காட்டுல வந்து 13 வருஷம் கஷ்டப்பட்டேன். அந்த கஷ்டமெல்லாம் போதுன்னு பத்தாம இப்ப கூட என் மானத்தை வாங்குறேன். நியாயமாடா அர்ஜுனா? வீட்டுக்கு போலான்றியா? ஏன்னா எனக்கு இருப்பது 2 மனைவிகள். என் 2 சம்சாரத்தையும் நான் சாப்பாடு போடாம நேரத்துக்கு எப்ப பாரு எங்க மனைவி என்ன திட்டி கிடக்குறாங்க. ஒருவேளை நீ 5 தங்காச்சி என் வீட்டுக்கு அனுப்பிச்சுன்னு வச்சுக்கோ, நான் எத்தனை நாளைக்கு தான் சோறு போடுவேன். ஓ நீ பவளக்கொடியை காண்பிக்க முடியாதா? முடியாது முடியாது முடியாது. ஆமா நான் வருவது ஏது அந்த நாட்டுக்கு? வருவது ஏது ரொம்ப புடிவாதம் புடிச்சுனா
பொண்ணுக்காக எந்த வேலை செய்யறான் பாரு, கை தாத்துனா பாரு பொண்ணுக்காக. இந்த கத்தியில கூட ஏன்னா ஆத்தங்க சேர்த்துக்கிறாங்களா? இந்த கத்தியில தர்பீஸ் கையை அறக்க முடியாதுடா. தர்பீஸ் நீ ஆந்திரா தர்பூசனை அரைக்க முடியாது. எப்ப நீ மாமா அதுனா பவளக்குடி நீ எனக்கு காண்பித்தால் மாமா இந்த காட்டில் என் உயிர் போகுமே தவிர பவளக்குடியை சந்திக்க மாட்டேன் விட்டேன். ஆமா மாமா இந்த உலகத்திலே உம்மலாகாத காரியம் யானா என்ன காரணத்துல இந்த உலகில் உண்டு அபாராதவா ஸ்ரீராமா. பாவி அதுனா நீயானா உன்னை கையா அவன் தான் போட்டு ஆளு பண்ணுவாரா தலையில அதுனா ஏங்க ரமங்க நாடா தலையிட்டு பாக்குறது நாடா சொல்ல மாட்டாங்க. அர்ஜுனம் பாரு கிருஷ்ணமூர்த்தி காலில் ஊதுறான், கொஞ்சமாவது கிருஷ்ணமூர்த்திக்கு மனசாட்சி இருக்குதா அப்படின்னு என்னதானே தப்பா சொல்லுவாங்க. டேய் நீ என்ன வேலை சொன்னாலும் நான் செய்யற வேண்டுதோ அவன் வேண்டுதலுக்கு போயிடுறா. அவன் பவளக்கூடிய காட்டுன்னு 6வது போனாட்டிக்கு ரெடி பண்றான். நீ என்னடா நீ அடிச்சு அடிச்சு தான் போய் போ. இல்ல சுத்தப்பா. ஆமா அவர் கோவத்தை கிடையாது. அந்த கோவத்தை நீ தான் குறைக்கணும் சுவாமி. அதை நான் பார்த்துட்டு போ சாமி போய் நான் தீர்த்து வைக்கிறேன் போட.